தம்பி ராமையா சார், நீங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ப்ரொஃபசர் மாதிரியே இருப்பாரு, கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபசர் மாதிரி இருப்பாரு. அந்த அளவுக்கு நவரசமும் கலந்த ஒரு அற்புதமான நடிகர். ஸோ அவரு என்னோட அண்ணன் தான் சொல்லணும். அவர் இந்த படத்துல ரொம்ப சூப்பர் ரோல் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் தம்பி ராமையா எல்லாம் இந்த படத்துக்கு அப்புறம் தமாஸ் ராமையான் தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு காமெடி பண்ணியிருக்காங்க. இமான் சார் பார்த்தீங்கல்ல, செகண்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஹரியர் எதனா எழுத போறாரா என்னன்னு தெரியல. என்ன சார் M1 M2 என்ன ஹரியர் சார் இது? ஸோ அந்த லெவலில் வந்திருக்காங்க. அவர் தான் எப்படி மலையை ஹனுமன் தூக்கி பிடிக்கிற மாதிரி இந்த படத்தை இமான் தான் அப்படி தூக்கி பிடிச்சிருக்காரு. ஸோ சாங்ல இருந்து ரீரெக்கார்டிங்ல இருந்து எல்லாமே அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். அண்ட் டைரக்டர் காலேஜில் நீங்கள் அவர் ஃபஸ்ட்டு வந்து பேசுனதை பார்த்தீங்கன்னா மாக்காப்பாவை தாண்டி ஆங்கர் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். நானே பயந்துட்டேன் இது அப்படின்னு. அவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் படம் பண்ணியிருக்காரு அந்த படத்தினுடைய டைரக்டரு. ஆமாம் ஆமாம். இப்போ வந்து ரஷ்யா உக்ரைன் பண்ணலான்னு இருந்தார். அதுக்குள்ளே நாங்கள் கூட்டின்னு வந்துட்டோம். லவ் ஒரு காமெடி படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய பிரதர் ஓம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கேமரா ஒர்க் ஈவெண்ட்டை பண்ணிட்டு இருக்கிற மாக்காப்பா, என்ன மாக்காப்பா மேக்கப்பா. ஸோ மாகாபா பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட ஒரு மிஸ்கின், கண்ணாடி இல்லாமல் இருக்க மாட்டான் தம்பி. இப்போதான் கண்ணாடி காட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ஜாலியாக ஒரு விஷயம் ஒன்று பண்ண போகிறோம். இவ்வளோ நேரம் நான் பேசுனது ஜாலியாக இல்லையா? ஒன்றும் ஜாலியாக ஒரு விஷயம் ஒன்று பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, நீங்கள் பேசுன டைலாகு இப்போ நம்ம வந்து ஒரு 5 டைலாக் ப்ளே பண்ண போகிறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம REC காலேஜ் நம்ம பசங்க பொண்ணுங்க இந்த இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அதை நீங்கள் மாற்றி பேச போகிறீங்க. ஓ சரி ஓகேப்பா. ஓகேவா? முதல் டைலாக் ஒன்று ப்ளே பண்ணுங்க சார். பார்த்துட்டோம். தேங்காய் வேணும்னா தென்னைமரம் ஏறிதான் ஆகணும் குமார். தேங்காய் வேணுமா வேணாமா? தேங்காய் வேணும்னா தென்னைமரம் ஏறிதான் ஆகணும் குமார். இன்டர்னல் மார்க் வேணும்னா யூனிட் எக்ஸாம் எழுதிதான் ஆகணும் குமார். வேற ஒன்றும். இன்டர்னல் மார்க் வேணும்னா யூனிட் எக்ஸாம்னு ஒன்று இருக்கு, அது எழுதிதான் ஆகணுமா? ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட தான் கேட்டேன். அது மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்கிறதே இன்னைக்கு தான் தெரியுது எனக்கு. ஓகே, அடுத்த டைலாக் போடுங்கப்பா. முறை பொண்ணும் மொட்டை மாடியில காய வச்ச வத்தலும் ஒண்ணு. எப்ப எவன் தூக்கிட்டு போவானே தெரியாது. கேன்டீன்ல இருக்கிற பன்னும் எப்பவுமே ஆன்லைன்ல இருக்கிற பொண்ணும் எப்போ எவன் ஹட்டு கேஃபேக்கு தூக்கின்னு போவானே தெரியாது. உங்க ஹட்டு கேஃபே இவ்வளவு ஃபேமஸா இருக்குது. ஓகேவா, போடுங்கப்பா. மூணாவது டைலாக் போடுமா. நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில நாய்க்கு தான் கிடைக்குன்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. அந்த மாதிரி அந்த பொண்ணு உனக்குன்னு எழுதியிருந்தா யாராலையும் தடுக்க முடியாது. நாகூர் பிரியாணி என்னதான் ஒரு பையனை 4 வருஷம் துரத்தி லவ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு வந்த உடனே நாக்க தொங்க போட்டு நம்பர் கேட்டானா அதை யாராலையும் மாத்த முடியாது. ஓகே, நாலாவது. நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பன்னாலே நல்லவன் தான். அரியர்ல என்னடா ஃபர்ஸ்ட் செம் செகண்ட் செம், அரியர்னாலே அரியர் தான்டா. ஓகே, the final one. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம் சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்தை இது. நண்பேண்டா. நான் வந்து ஒரு பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்டு, ஒரு குட்டி இன்ஜினியர்னு சொல்லலாம். நானும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தேன். ஸோ அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போவும் அப்படி இருக்கானான்னு தெரியல. ஊர் உலகத்தில் 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமாக இருக்கானா. ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சு நாங்கள் பராவஸ்தை இருக்குது. அது வந்து 10-15 பொண்ணு இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறான்.
நாலஞ்சு பொண்ணு வச்சுன்னுக்கிற மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நாங்க படுற அவஸ்தை இது. ஐயோ 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 ஐயோ. இதை நான் படிக்கும்போது அப்ப சொன்னது. அவ்வளவுதானே.